योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार. ஜெய குருராயா. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த விசேஷ காலத்துல எல்லாரும் சாமி முன்னாடி வாங்கின புத்தாடைகளை வச்சு அதுல மஞ்சள் தடவி சாமிக்கு பலவிதமான பலகாரங்கள்லாம் சாமி முன்னாடி படைச்சு சீரும் சிறப்புமா கொண்டாடிட்டு இருக்கிற இந்த தருணத்துல சாமி கொடுத்த ஒரு அனுபவத்தை உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்துல சாமி பாத்திரக்கடை வாசல்ல தேரடி மண்டபம் புன்னமரக்கடியில இருந்த காலகட்டத்திலயும் சரி, அதுக்கு பின்னாடி சன்னதி தெரு வீட்டுக்கு சாமி வந்தப்புறம் சரி, நாங்க தரிசனம் பண்ண போக காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, எங்க அப்பா போறதுக்கு முன்னாடி சாமிக்கு ஒரு லெட்டரை எழுதி போட்டுருவாங்க. இந்த மாதிரி இந்த தேதி இத்தனை மணிக்கு சாமி தரிசனுக்கு வர்றோம் அப்படின்னு சாமிக்கு லெட்டர் எழுதி போடுற வழக்கம் உண்டு. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு சாமிக்காக சப்பாத்தி, சாதம், சாம்பார், சட்னி, வகை வகையான சட்னி எல்லாம் தயார் பண்ணி ஆசையா நாம சொல்லி அவ்வளோ ஆசையா அன்போட சாமிக்காக தயார் பண்ணி கொண்டு போவோம். அம்மா அந்த காரியத்தை செய்வாங்க. மறுநாள் சாமி அதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பாங்க. காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த சாப்பாடு அப்படி விரும்பி எல்லாரோடும் பகிர்ந்து அப்படி அனுபவிச்சு சாப்பிடுவாங்க. இது மாதிரிதான் சன்னதி தெரு வீட்டுல ஒருக்க அது நடந்தது. சாமி தரிசனம் முடிஞ்சு நாங்கெல்லாம் ஊர் திரும்பிட்டோம். அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு தெய்வ திரு எஸ்பி ஜனார்தனன் அவங்க சாமியை தரிசனம் பண்ண போயிருக்காங்க. ஜனார்தனன் எனக்கு சித்தப்பா முறை வேணும். அவர் நம்ம ஆசிரம உருவாறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரஸ்டியா அவர் தான் இருந்தாங்க. அப்ப அவங்க நாங்க போய் தரிசனம் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு அவர் போயிருக்காரு. போனப்ப சாமியோட பேசிட்டு இருக்கும்போது சாமி திடீர்னு, ஜனார்தனா ஒரு முக்கியமான வேலை மறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்னன்னு யோசித்திருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது சாமி என்ன சொல்லியிருக்காங்க, வெளியில போய் நான் ஒரு அலுமினிய பாத்திரம் இருக்கும், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனார் சித்தப்பாவும் வெளியில போய் அதை எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்குள்ள சாமி சன்னதி தெரு வீட்டு ஹால்ல ஒரு மண்பானை இருக்கும், அது பக்கத்துல இருக்காங்க. இதை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தப்பாவும் அதை கொண்டு போயிருக்காங்க. சரி, நீ இப்ப தள்ளி போயிரு, இதை திறந்தா ரொம்ப வாடை அடிக்கும், அதனால நீ தள்ளி போயிரு அப்படின்னோட அதுக்குள்ள வாடை அடிக்கிற அளவுக்கு அது என்ன இருக்குன்றது அவரோட சிந்தனை ஓடுது. அப்ப சாமி சொல்றாங்க, திலக்கவதி இந்த பிச்சைக்காரனுக்காக அன்போட சாப்பாடு தயார் பண்ணி கொண்டு வந்திருந்தா அது கொஞ்சம் இன்னும் உள்ள இருக்கு, அது இப்ப 2 நாள் ஆச்சு, அதனால வாடை ரொம்ப அடிக்கும், நீ தள்ளி போயிரு அப்படின்னு இருக்காங்க. தொடர்ந்தா உள்ள மேல சாம்பாரும் காய்கறியும், அடியில சாதமும், சாம்பாரும் காய்கறி எல்லாம் பார்த்தா ஆடை வச்சு அப்படி ஒரு திக்கா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி இருந்திருக்கு. அப்படி ஒரு வாடை அடிக்குது. சாமி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மண்பானை இந்த அலுமினிய பாத்திரத்துல அப்படியே கவுத்துறாங்க. மேல தங்கியிருந்த அந்த ஆடை வச்ச சாம்பாரும் காய்கறி எல்லாம் அந்த அலுமினிய பாத்திரத்துல விழுந்து, பிறகு மண்பானையில வெறும் சோறும் தண்ணியும் தங்கி இருக்கு. சாமி அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, அம்மா கொண்டு வந்த அந்த சாதத்தை தன் திருக்கையால எடுத்து ருசிச்சு சாப்பிட்றாரு. அப்ப ஜனா சித்தப்பா அப்படி ஆச்சரியமா அதையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இவ்வளவு வாடை அடிக்குது, இது அப்படி அனுபவிச்சு ருசிச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு அதை கூர்ந்து கவனிக்கும் போது சாமி ஜனார் சித்தப்பாவை பார்த்து கேட்கறாங்க, உனக்கும் வேணுமா அப்படின்னு சொன்ன ஜனார் சித்தப்பாவும் தலையை அசைக்கிறாரு. உடனே சாமி தன்னோட திருக்கையால ஜனார் சித்தப்பாவுக்கும் அந்த சாதத்தை கொஞ்சம் கொடுத்து, அவர் அப்படி ஒரு வாடையோடு இருக்கிற சாப்பாடு எப்படி இருக்குமோன்னு நினைச்சு சாப்பிட்டா சாமி திருக்கையால வந்த சாப்பாடு அப்படி ஒரு ருசியா இருந்ததான். அப்பதான் அவருக்கு தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, சாமி கையால எந்த ஒரு பொருள் நமக்கு வந்தாலும், அது சாப்பாடா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பெரிய ஆசீர்வாதத்தோட அப்படி ஒரு ருசியாவும்
இப்படி ஒரு நமக்கு திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்றது உணர்றாரு. சாமி நாம எவ்வளவு அன்பா அந்த ஒரு காரியம் சாமிக்கு செய்யறோமோ அதை பல மடங்கா நமக்கு அதை திருப்பி தர்றாரு. எப்போ சாமி நம்ம மீது அப்படி ஒரு சந்தோஷப்படுறாரோ அந்த சந்தோஷத்தை பல மடங்கா நம்ம வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தை திருப்பி தருவாருன்றதுதான் இந்த அனுபவத்து மூலமா நமக்கு புரிய முடியுது. அதனால இந்த தீபாவளி நன்னாள்ல இந்த ஒரு சுவையான அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஜெய் யோகி ராம் சரத்குமார். Yogi Ram Surat Kumar, Jai Guru Raya.